Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட Realme 8i ஸ்மார்ட்போன் தான் இருக்கு. ஸோ அந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Realme 8i நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அதே தான் Realme 8i, இங்கேயும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Realmeயோட லோகோ இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 18,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000. அப்புறம் பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 தான். அப்புறம் நீங்கள் இந்த ஃபோனை வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் வாங்கினீங்கன்னா இன்னுமே இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். 12,000க்கோ 13,000க்கோ கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டீல் தான். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பர்பிள் கலர். சரி, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். கேஸு அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்துருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஃபோன் வந்துருச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ 9 volts 2 amps. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். ஸோ ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பாருங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாசி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரேம் ரீஜனில் வந்து மேட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி என்னதான் கிளாசி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிதாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மச்சஸ் வந்து ஆகிறது இல்லை. அப்புறம் அந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 8.5 mm, வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 194 grams வந்து இருக்குது. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம வந்து பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் இருக்குது. வால்யூம் கீஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டு தான் இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இன்னொரு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி பஞ்சோல் இருக்குது. பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சோல் டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸோட சின் சைஸ் பெருசாக இருக்கும். அதனால் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 inch. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா Full HD ப்ளஸ் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட ரிஃப்ரெஷ் டைம் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் நமக்கு வந்து ஆட்டோ செலக்ட் கொடுக்குறனாலுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செலக்ட் 60, இல்லைனா வந்து ஃபோர்ஸ்டு 120 Hz. அப்புறம் டிஸ்பிளே கலர் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 2 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, விவிட் இல்லைனா வந்து ஜென்டில். ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வர்றேன்னா இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே தான் பெஸ்ட்டு டிஸ்பிளே. அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 12 nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G96 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ G96 பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ண சிப் இது. ஆனால் வந்து G95 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. லைட்டாக ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த G96. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் ரேம்க்கான ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ரேம் ஆப்ஷன் வந்து தராங்க. அதனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை.
பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருமே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த ஃபோனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலனாலுமே ஓரளவு ரீசனபிள் ஸ்பீடில் வந்து இதை சார்ஜ் பண்ணிடும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP. ஸோ ரியல்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 50 MP சென்சரோட டீட்டெயில்ஸுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மிலையுமே ஒரு 50 MP சென்சர் வந்து யூஸ் பண்ணாங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் இவங்க வந்து சொல்லலை. ஸோ இதோட சென்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா 1/1.31 இன்ச். ஸோ இதோட சென்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நமக்கு வந்து இண்டிவிஜுவல் பிக்சல் இருக்குல்ல, மைக்ரான் பிக்சல், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. 1.2 மைக்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்புறம் f1.8 அப்பர்ச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த 50 MP சென்சர் வந்து நல்லா சாலிடாக தான் இருக்குது. அப்புறம் 2 MP ஆஸ் யூஸ்வல் கனெக்டுக்கோசரம் வந்து டெப்த்து மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 MPக்கு பதிலாக ஒரு 8 MP அல்ட்ரா வைடாச்சுமே வந்து கொடுத்துருக்கலாம். பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேமரா மாடியில் பார்த்தீங்கன்னா 50 MP மேட்ரிக்ஸ் ஏஐ கேமரான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கேமரா மோட்ஸ் இருக்குது, அப்புறம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் சைடு தடையும் பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. 50 MPக்குன்னு தனியாக ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா டூயல் வீடியோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், மூவி, எக்ஸ்பர்ட், அப்புறம் பேனரமா, டெக்ஸ்ட் ஸ்கேனர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து 1080p வரைக்கும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் ஸ்டேடி மோடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து இதோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வெல் நோனான ரியல்மி யூஐ தான் வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ ரியல்மி யூஐ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கூகுளோட டயலர் ஆப், கூகுளோட மெசேஜிங் ஆப் இருக்குது. என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ளோட்வேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் என்ன, அப்புறம் ஸ்டோரேஜ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அபவுட் ஃபோன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா Android 11 தான் வந்து இது வந்து இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா August 5 தான் வந்து இது இருக்குது. அப்புறம் ரியல்மி யூஐ வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ரியல்மி யூஐ வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து அந்த 128 ஜிபியில் பார்த்தீங்கன்னா 111 ஜிபி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர் 15Kல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இதோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. இதோட பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. கேமரா நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது. இன்னும் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை பற்றி நம்ம பெருசாக எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்ல. அப்புறம் இந்த ஃபோனை நீங்கள் வந்து இந்த பிக் பில்லியன் டே சேலில் வந்து 12,000 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா செம்ம ஒர்த்தான டீல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 12,000 ருபீஸ்க்கு வந்து வாங்க பாருங்க. அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.